15,000 சொன்னா கூட எனக்கு நியாயமான சம்பளமா தெரிஞ்சிச்சு. 6,000 ரூபாங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குல்ல. அந்த படத்துல நடிச்ச ஒரு சந்தானம் சொல்றேன். நான் கடைசியா வாங்கின சம்பளமும் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் A1ல. போய் இன்னைக்கு கூட போய் பாருங்களேன், அந்த இதை எவ்வளோ வாங்கியிருக்கேன். சின்ன ஸ்லிப்பு வந்து வேணா வச்சுக்கேன். அந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்கும்ல, இப்போ அவங்கள்ட்ட வந்துட்டு சொன்னாலோ இல்லை அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கேட்கலாம். அதுக்காக நான் சொல்றேன். யாரும் அந்த சம்பள விஷயத்துக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நமக்கு பழக்கமானவனே நமக்கு கொடுக்க மாட்டேன்றோம். அது உங்க ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசரே. என்ன பண்ண முடியும்? ஓகே. அதனால தான் இப்போ அடுத்தடுத்து சந்தானம் கூட ஒரு நல்ல நம்பிக்கை என் பேரில் வச்சுக்கிறா போலன்னா அதுதான். யாரையும் திட்டி கேட்க மாட்டான் போல, இது பண்ண மாட்டேன். அந்த இதனால தான் எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து உங்களை படத்துக்கு. இது சினிமாவில் இன்னும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும்பா. அதால நான் சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும்ன்றது இல்லை. வருமானம் வருது, நல்லா சம்பாதிக்கிறேன்.